இன்னைக்கு பாத்தீங்கன்னா பாருங்க இந்த சொட்ட மண்ட பாடு இவன் சென்னையில நம்ம அடியார்ல நாட்டு வச்சுக்கிட்டு ஆட்டோ ஓட்டுறான். ஏன்னா ஒரு தமிழனே ஏதோ ஒரு கிரைம் பண்ணிட்டு ஆட்டோ டிரைவர் ஒரு கிரைம் பண்ணிட்டு ஒரு தப்பு பண்ணிட்டானே ஈஸியா புடிச்சலாங்க. இங்க இந்திக்காரங்க எதனா ஒண்ணு பண்ணிட்டு போயிட்டா எங்க போயிட்டு பிடிக்கிறவன யார் மேலங்க கேஸ் போறது? என்ன பேசுறாரு இவரு? இந்திக்காரங்க என்ன தப்பு செய்ய போறாங்க? இந்திக்காரங்க என்ன ஸ்கேம் செய்ய போறாங்க? ஐயா இது தப்பு. இது எனக்கு தெரிஞ்சு வந்து பார்த்தா மொழி வெறி. இது எனக்கு தெரிஞ்சு என்ன வெறி அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பாடு பசங்க பொட்ட பசங்க சொல்லி சுத்தி இருப்பாங்க. இந்த ஒரு வாரத்துல இந்திக்காரன் என்னென்ன வேலை பார்த்திருக்கான்னு சொல்லி தெரியுமா? அதாவது வந்து தென்காசியில நகைக்கு வந்து பாலிஷ் போட்டு தரேன்னு சொல்லிட்டு நகை தெரிவிருக்கான் 2 இந்திக்காரங்க. சோ அதுக்கு வந்து பார்த்தா நம்ம காவல்துறை அதிகாரிகள் தனிப்படையை வச்சு தேடிட்டு இருக்காங்க. சென்னை தாம்பரம் ரயில்வே ஸ்டேஷன் இருக்கக்கூடிய வெஸ்ட் தாம்பரம் பஸ் ஸ்டாண்ட்ல நிறைய மொபைல் வந்து காணாம போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு காவல்துறை அதிகாரிகளுக்கு வந்து புகார் கொடுத்திருக்காங்க நிறைய பேர். சோ யாரா இந்த மாதிரி எல்லாம் பண்றா அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறச்ச ஒடிசா மாநிலத்தை சார்ந்த 2 இந்திக்காரங்க தான் இந்த திருட்டு வேலையில ஈடுபட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி தெளிவா வந்து தெரியுது. சேலம் மாவட்டம் மேட்டூர் பக்கத்துல ஜலகண்டாபுரம் அப்படின்ற ஒரு ஏரியால இந்திக்காரன் வந்து பார்த்தோம்னா ஒருத்தன் வந்து கைகறியில வேலை செஞ்சுட்டு இருக்கான். வேலை செஞ்சுட்டு இருக்கிறது கிட்டத்தட்ட வந்து ஞாயிற்றுக்கிழமை வந்து 1.5 லட்சம் ரூபாய் வரைக்கும் வந்து பார்த்தோம்னா வியாபாரம் இருக்கு. அந்த வியாபாரான காசு வந்து எப்படின்னா ஆட்டையை போனோம் அப்படிங்கிறதுக்காக ஓனரே வந்து பார்த்தோம்னா அடிச்சு அந்த காசை வந்து பார்த்தோம்னா திருட்டு ஓடி போயிருக்கான். சோ உடனே வந்து பார்த்தோம்னா அந்த ஓனர் வந்து காவல்துறை அதிகாரிகிட்ட வந்து பார்த்தோம்னா புகார் கொடுத்து சோ காவல்துறை அதிகாரிகள் அவன் எங்க இருக்கிறான் ஏது இருக்கிறான் அப்படின்னு சொல்லி ட்ரேஸ் பண்ணி சேலத்துல இருந்து அவன் சென்னைக்கு வந்துட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லி தெரிய வந்து சென்னையில் இருக்கக்கூடிய நம்முடைய RPF காவல்துறை அதிகாரிகள் வந்து பார்த்தோம்னா உடனே அவனை பிடிச்சி சோ சேலம் காவல்துறை அதிகாரிகிட்ட ஒப்படைச்சிருக்காங்க. சோ இந்த அளவுக்கு வந்து பார்த்தோம்னா இந்திகார பாடுங்க வந்து பார்த்தோம்னா திருட்டு கூதி வேலை பார்க்கறதுக்கு தமிழ்நாட்டில் வந்து வந்துட்டு இருக்காங்க. இந்திகாரங்களுக்கு வேலை வாய்ப்பு தர ஒவ்வொரு முதலாளிக்கும் ஒன்று சொல்லிக்க விரும்புறேன். இதே நிலைமை உனக்கு வர நேரிடும். ஒரு நாள் நடக்கும். இது கண்டிப்பா நடக்கும். இந்திகாரங்க பாவம் அவங்க ஏதோ ஒரு வேலை செஞ்சுட்டு பொழைச்சி போட்டும் ப்ரோ அப்படின்னு சொல்ற ஒவ்வொரு பொட்டைக்கு இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்க. இந்த இந்திகாரனுக்கு தமிழ்நாட்டில் ஆட்டோ ஓட்டுற உரிமை யார் வந்து கொடுத்தது? எந்த காவல்துறை அதிகாரி அல்லது வந்து எந்த RTO அதிகாரி வந்து கொடுத்தது? எப்படி வந்து இந்திகாரனுக்கு வந்து ஆட்டோ ஓட்டுநர் லைசன்ஸ் வந்து எப்படி கொடுத்தீங்களா? எதை வச்சு கொடுத்தீங்க? இப்ப அவன் வந்து பார்த்தோம்னா என்னோட தமிழ்நாட்டு மக்கள் வந்து இங்க போனோம் அங்க போனோம் அப்படின்னு சொல்லி சொன்னா அவனுக்கு தெரியுமா? அவனுக்கு வழி தெரியுமா? அவனுக்கு இல்ல வந்து நாங்க பேசுற மொழி தான் அவனுக்கு புரியுமா? எப்படி வந்து பார்த்தோம்னா அந்த இந்திகாரன் நாய்க்கு வந்து பார்த்தா ஆட்டோ ஓட்டுநர் லைசன்ஸ் வந்து கொடுக்கப்பட்டதோ அப்படியே வந்து பார்த்தா கேன்சல் செய்யப்பட வேண்டும். இது நீ லஞ்சம் வாங்கி பண்ணி எது பண்ணி எனக்கு தெரியாது. ஆனா கேன்சல் செய்யப்பட வேண்டும். வடநாட்டில இருந்து பிழைக்க வந்த நாய் பிச்சை எடுக்க வந்த நாய் எப்படி வந்து தமிழ்நாட்டில் வந்து அது வந்து பார்த்தா ஆட்டோ ஓட்டுறதுக்கு எப்படி பர்மிஷன் வந்து வாங்கலாம்? இது கண்டிப்பா வந்து பார்த்தோம்னா RTO அதிகாரி கண்டிப்பா விசாரிக்கணும். சோ உடனடியாக அந்த இந்திகாரனுக்கு கொடுக்கப்பட்ட ஆட்டோ ஓட்டுநர் லைசன்ஸ் வந்து கேன்சல் செய்யப்பட வேண்டும். கேன்சல் செய்யப்படாத பட்சத்துக்கு கண்டிப்பா சொல்ற எந்த RTO ஆபீசர் வந்து அவனுக்கு வந்து ஆட்டோ ஓட்டுறதுக்கான லைசன்ஸ் கொடுத்தாங்களோ அந்த RTO ஆபீசர் வீட்டு முன்னாடி வந்து கண்டிப்பா நிற்போம். இது கண்டிப்பா நடக்கும்.